லண்டன்ல இருந்து வந்த பிறகு அண்ணாமலை அதிமுகவை தாக்கி இதுவரைக்கும் ஏன் பேசல? இதுதான் இப்போ அரசியல் களத்துல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை அப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது இல்ல. தமிழக அரசியல் களம் 2026 சட்டசபை தேர்தலை நோக்கி பரபரப்பா தயாராகிட்டு வருது. புதிதா விஜயோட தமிழக வெற்றி கழகமும் களத்துல இறங்கி இருக்கு. அதனால கண்டிப்பா கூட்டணிகள மாற்றம் வரும், முடிவுகள்லையும் மாற்றம் வரலாம். குறிப்பா விஜயோட வருகைக்காகவே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பாஜகவும் அதிமுகவும் தான் இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டுல ஒரு இழுபறியில இருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் விமர்சித்து பேசாத நாளே இல்லை. எந்த அளவுக்கு இறங்கி விமர்சனம் பண்ணுமோ அந்த அளவுக்கு மேடைக்கு மேடை அவரை பத்தி அவதூறா தான் பேசிட்டு இருந்தாரு அண்ணாமலை. அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியும். இப்படி ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட கருத்து மோதல்கள் முரண்பாடுகள் இருக்கும் நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்களோட கூட்டணி அமையுமா அமையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமா சொல்லிட்டாரு. ஆனா லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அதிமுகவை பத்தி எந்த ஒரு கமெண்ட்டையும் அடிச்சிருக்க மாட்டார். அதிமுக மேல முன்னாடி காட்டிய வேகத்தை விட இப்போ அவர் அந்த அளவுக்கு வேகம் காட்டல. அதாவது விமர்சன ரீதியிலான வேகம். திமுகவை மட்டும்தான் வேகமா தாக்குறாரு, பலமாவும் தாக்குறாரு. கூட்டணி பற்றியும் திட்டவட்டமா எந்த ஒரு முடிவும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கட்சி தலைமையோட அறிவுறுத்தல்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளோட கருத்துக்கள் இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். திமுகவை வீழ்த்துறதுதான் ஒரே குறினா அப்போ எதிர்கட்சிகள் அப்படிங்கிறவங்க யார் யாரு? திமுகவை வீழ்த்துற சக்தியா அவங்களுக்கு எதிராக யார் யார் நிக்கிறாங்களோ எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது தான் ஒரு நல்ல ஒரு யோசனை. இப்போ யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. திமுகவை தமிழ்நாட்டுல வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் இப்போ எல்லா கட்சியோட குறிக்கோளாவும் இருக்கு. அந்த வகையில பாஜக இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணிக்கு தயாரா இருந்தாலும் அதிமுக தயாரா இல்ல. அண்ணாமலை என்னதான் சாஃப்டா போனாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பல அப்படிங்கறதுதான் உண்மை. அதிமுக பாஜகவை அல்லாத வேறு ஒரு கூட்டணியை தான் விரும்புது. அதிமுக கூட்டணியிலிருந்து கலண்டு போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே உணர்ந்து அப்புறம் தான் அண்ணாமலை அதிமுகவை தாக்கி பேச ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ வேற வழியே இல்ல, அதிமுக தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது பாஜகவோட நிலைப்பாடு. அதனாலதான் அண்ணாமலை சைலண்டா இருக்காரு. கூட்டணி குறித்து வெளிப்படையா எந்த கருத்தும் சொல்லாம இருக்காரு. ஆனா பாஜக கூட கூட்டணியே கிடையாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் பல பிரஸ் மீட்டுகள்ல உறுதியா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே சமயம் பாஜக அதிமுகவுக்கு இணையான ஒரு போட்டியை கொண்டு வரணும்னு முயற்சி செய்யும். 2024 லோக்சபா தேர்தலில் 7 தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளினது பாஜக. அதே போல அடுத்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் பெறும் கூட்டணியை நோக்கி தான் பாஜகவோட பயணம் இருக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பெரும்பாலான பாஜக தலைவர்கள் அதிமுகவோட கூட்டணியை தான் விரும்புறாங்க. இந்த கூட்டணி அமையாததுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு நினைச்சாங்க. அது உண்மைதானே? அண்ணாமலை வாய் வச்சுட்டு சும்மா இல்லாத காரணத்தினால தான் பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சதே. ஒருவேளை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா அது நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு பலமான போட்டியா இருக்கும். இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட்டணியோட போட்டி போட போறாங்களா இல்ல தனியா போட்டி போட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எப்படியும் விஜயோட வரவு எல்லா கட்சிகள்ல இருக்க வாக்கு வங்கியும் சிதறடிக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா தேர்தலை நெருங்கும் சூழ்நிலையில இந்த கூட்டணிகள் நிச்சயமா மாறும். எதிர்பார்க்காத கூட்டணிகள் அமையும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம்.